ஏதுமற்றதை திறக்க வல்ல சாவி எது என்றால், அமைதி என்னும் ஆயுதமே அந்த ஏகவல்லமை பொருந்திய ஏதுமற்றதின் பூட்டை திறக்கவல்ல திறவுகோலாகும். அமைதி, சைலன்ஸ், ஸ்டில்னஸ், இது வெறும் சத்தமில்லாத நிலை அல்ல. எண்ணங்கள் அடங்கிய மனம் அமைதி பெற்ற ஆழமான நிலை. ஏகவல்லமை பொருந்திய எல்லையற்ற ஆற்றல் கொண்டது. ஏதுமற்றதின் பூட்டு, இதுதான் மிக முக்கியமானது. நாம் தேடும் இறைநிலையின் பேரறிவே பிரபஞ்ச சூன்யத்தின் இரகசியமாகும். அதுவே ஏதுமற்றதாகும். நம்மிடம் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் அறியாமை என்னும் பூட்டுதான் அந்த பேரறிவை தடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பூட்டை திறக்க அமைதி என்னும் ஆயுதத்தை கையாளக்கூடிய ஒரே வழியாகும். இதன் சாராம்சமானது, வெளியே நாம் பல விஷயங்களை தேடி அலைகிறோம். ஆனால் உண்மையான அறிவு, தெளிவு மற்றும் பேரானந்தம் ஆகியவற்றை தடுக்கும் திரையை நீக்க நம் உள்ளே இருக்கும் அமைதி என்னும் திறவுகோலை பயன்படுத்த வேண்டும் என்பதே இதன் உட்பொருள். எனவே புறத்தேடுதலை நிறுத்தி அகத்தேடுதலான அமைதியை தேடி அடைந்து விட்டால் போதும். ஆன்மீக தேடுதல் அனைத்தும் முற்று பெற்றதாகிவிடும். அப்புறம் என்ன? நினைத்தது நினைக்காதது எல்லாம் கைவரப்பெற்று ஆனந்த வாழ்வை அடையப் பெறுவோம். மனமே சிவம், மனமே குரு.